மீண்டும் வரப்போகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை எல்லா கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. ஒவ்வொரு நாளும் அன்றன்றைக்குரிய எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு வாய்க்க பண்ணி எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்து அதிசயமாய் தேவன் கடந்த நாள் முழுவதும் பாதுகாத்தார். அதற்காக தேவனோடு ஸ்தோத்தரிப்போமா. இந்த நாளிலும் நிச்சயமாக தேவன் நம்மை வழிநடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். என்ன காரியங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி வழிநடத்த வல்லமுள்ளது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45 அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 45:17. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய இரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய இரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஏனென்றால் கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் நம்மை அப்படியாய் வழி நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர் எல்லா காரியங்களையும் அவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நித்திய ரட்சிப்பினால் தேவன் நம்மை ரட்சிப்பார். ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, சூழ்நிலைகள் சாதகம் இல்லாததை போல காரணப்படலாம். பாடுகளும் நெருக்கங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் வாழ்க்கையில் சூழ்ந்திருப்பதை போல காணப்படலாம். துக்கங்களினால் வேதனை நம்மை மிகவும் வேதனைப்படுத்தலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். இந்த உலகத்தை ஜெயித்த நம்முடைய கர்த்தர் இந்த உலகத்தை நாமும் ஜெயித்து வாழும்படியாய் நமக்கு கிருபை தர அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பலகீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் நம்மை போல பாடுகளை அனுபவித்து எல்லா காரியங்களையும் அனுபவித்த நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள பிரதான ஆசாரியர் ஆகிய நம்முடைய தேவனே நமக்கு இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆனால் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நிச்சயமாய் இதுவும் கடந்து போகும். இந்த சூழ்நிலையும் கடந்து போகும். நிச்சயமாக கடந்து செல்ல தேவன் உங்களுக்கு பலன் தருவார். ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை சந்தோஷமாய் நடத்துங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாழ்வு, அந்த ஒரு வாழ்வை இயேசுவுக்காக முடிந்த அளவு இயேசுவுக்காக வேதம் சொல்லுகிறபடி பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து உயிர்த்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி நீதிக்காக பிழைத்திருக்கிற, பாவத்திற்கு மரித்து ஞானஸ்நானத்தினால் அடக்கம் பண்ணப்பட்டு நீதிக்கு பிழைத்திருக்கிற நாம், விசுவாசத்தினால் நீதிக்கு பிழைத்திருக்கிற நாம் வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி இயேசுவையே பிரதிபலிக்கும்படியாய் இயேசுவை போல மாறிக்கொண்டிருக்கிற நாம், எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் அவரை வெளிப்படுத்தும் போது அவரை போல வாழும்படியாய் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை வழி நடத்துவார். அவருடைய சுவாபங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகும். இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தில் இருந்து விடுவோம் என்று சொல்லி நினைத்து விடாதபடிக்கு நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற ராஜ்யத்தை ஒவ்வொரு நாளும் தேடி அதற்காகவே ஓடும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஏற்கனவே நம்மை உருவாக்கும் முன்னமே நம்மை தெரிந்து கொள்ளும் போதே
அவர் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து வைத்து விட்டார். அதனாலே தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறீரப்பா, நீ செய்கிற ஒவ்வொரு அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் என் தேவன் பொறுப்பெடுப்பீர். எந்த கோலியாத்தை சந்திக்க வேண்டுமோ, எந்த சிங்கத்தை சந்திக்க வேண்டுமோ, எந்த கரடியை சந்திக்க வேண்டுமோ, எல்லாவற்றிலும் நீங்க என்ன நடத்துவீங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சாட்சியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் அறிவிக்கும்படியாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் என்னுடைய வாழ்க்கையில செய்யுங்கப்பா என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பீர்களானால் நிச்சயமாக தேவன் நாள் முழுவதும் அதிசயங்களை காண செய்வார். அற்புதங்கள் பாதையின் வழியாகி நடத்துவார். நிச்சயமாக நீங்கள் கலங்காமலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தேவன் வழி நடத்தினாரோ அதே போல தேவன் அதிகமான கிருபைகளை கொடுத்து வழி நடத்துவார். இந்த உலகத்தை நம்முடைய தேவன் எப்படி ஜெயித்தாரோ அப்படியே பிசாசின் தலையை நசுக்கி உலகத்தை ஜெயிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை தருவார். ஏனென்றால் இயேசு சிலுவையில் சாத்தானின் தலையை நசுக்கினார். நம்முடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் இயேசுவை பார்ப்பதை போல் அவன் உணருவான். ஏனென்றால் வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்று நாம் ஒப்பு கொடுக்கும் போது, பரிசுத்தத்திற்குள்ளாக நடத்தப்படும் போது நம்முடைய முகமெல்லாம் இயேசுவை போலவே ஜொலிக்கும். இயேசுவை காணும் போது அவன் நிச்சயமாக சிலுவையில் அவன் பட்ட பாடுகள், இயேசுவோட தலையை நசுக்கின அந்த நிகழ்ச்சிகளை நினைத்து அவன் பயந்து ஒடுங்கி அவன் நம்மை விட்டு ஓடி போவான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை அனுபடினால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். நிச்சயமா இந்த பாடுகள், இந்த போராட்டங்கள், இந்த நோய்கள் எல்லாம் பறந்து போகும். இவைகள் நம்மை ஒன்றும் செய்வதில்லை. நிச்சயமாக தேவன் நம்மை வழி நடத்துவார். எல்லாம் மலைகளைப் போல வரும், ஆனால் மேகத்தை போல அவை இருந்த இடம் தெரியாமல் அகன்று போகும். நிச்சயமாக தேவன் நம்மை வழி நடத்துவார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, தர்மியான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. உன்னுடைய வேதத்தை தியானிக்க நீரைகளை கொடுத்த சிலாக்கியத்திற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். சதா காலங்களிலும் நீங்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை பலப்படுத்தினீரே. இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் ஓட, வார்த்தையை நாங்கள் தியானித்து ஓட இவர்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை நடத்துங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. நமக்கு பிரியமில்லாத ஒரு காரியமும் செய்யக்கூடாதப்பா. உண்மையே முதன்மைப்படுத்தணப்பா, முக்கியப்படுத்தணப்பா, மேன்மைப்படுத்தணப்பா. உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய சமூகத்தில் தருகிறப்பா. வேதனைகளை மாற்றுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, நோய்களை குணமாக்குங்கப்பா. ஊழியங்கள் பெருகட்டும்ப்பா. மிஷனரியுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஜெயிலில் இருக்கிற மிஷனரிகள் விடுதலையாக்கப்படட்டும்ப்பா. அவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அதிகாரத்தின் கட்டுகளையும் உடைத்து நொறுக்கி போடுங்கப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகள் உண்மையாய் ஊழியம் செய்ய கிருபை கொடுங்கப்பா. தங்களுக்கு மேன்மையை ஒருபோதும் கொண்டு வராதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும்பா. அந்த வேத வசனத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் மனதில் வைத்து அதன்படி செய்ய தேவன் கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, வியாதியின் கொடுமைகளை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து மாற்றி போடுங்கப்பா. சத்துருவானவன் அவன் கொண்டு வந்திருக்கிற எல்லா நோயின் கட்டுகளையும் உடைத்து போடுங்கப்பா. தந்திரமாக கொண்டு வந்து சேர்த்த நோய்கள் தேவன் மாற்றி போடுங்க. என் பிள்ளைகளை குணமாக்குங்கப்பா. வயோதிபர்களை என் தேவன் பொறுப்படுங்கப்பா. ஒரு காலத்தில் ஆண்டவரே வல்லமையாய் வாழ்ந்த நம்முடைய பிள்ளைகள் ஒடுங்கி போய் ஆண்டவரே யாரும் வேதனைப்படுத்தாதபடிக்கு என் தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களுக்கு பலப்படுத்தி நடத்துங்கப்பா. கடைசி வரைக்கும் அவருடைய கடமைகளை அவர்கள் செய்யும்படியாய் என் தேவன் பலத்தையும் சுகத்தையும் கட்டளையிடுங்கப்பா. கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.